அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பிறை டிவி நேயர்களே, நமது வாராந்த மனாப் இஸ்லாம் நிகழ்ச்சியிலே அல்லாஹ்வின் கிருபையினால் 254வது வாரத்தில் உங்களை சந்திக்கிறோம். அல்லாஹ் மக்கா முக்கர்ரமா மஸ்ஜித் ஹராமுடைய குத்துபா, அந்த குத்துபா ஷேக் மாஹிர் மாய்கில் ஹஃபிஸ் நினைத்திருந்தார்கள். உள்ளம் உருகுவது, மிருதுவாகுவதும் கல் நெஞ்சமாகுவதும், அதே போன்று கபரோடும் கபருடைய பயங்கரங்களோடும் சில கட்டங்கள் என்ற தலைப்பிலே ஹம்து ஸலவா தக்வாவுடைய வசதிக்கு பின்னால் ஆரம்பத்திலே நிச்சயமாக நாம் வானங்கள் பூமியை படைத்தோம், அவற்று மத்தியில் உள்ளவற்றையும் படைத்திருக்கிறோம். 6 நாட்களிலே எங்களுக்கு எந்த கலைப்பும் சடையும் ஏற்படவில்லை. சூரா 38 வசனத்தை ஓதி நிச்சயமாக தக்வாதார்கள், இறையச்சம் உள்ளவர்கள் சுவனங்களிலும் ஆறுகளிலும் இன்பம் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். உண்மையான சக்தி வாய்ந்த ஆற்றல் மிகு பேரரசனாகி அல்லாஹ்விடம் மிக கண்ணியமான புகழத்தக்க ஒரு ஸ்தானத்தில் அவர்கள் இருப்பார்கள், பாராட்டத்தக்க ஸ்தானத்தில் இருப்பார்கள் என்ற அந்த ஆயத்தை ஓதி, முஸ்லீம்களை பொதுவாக உள்ளம் இருக்கிறது அல்லாஹ் பார்க்கின்ற இடம். எனவே அல்லாஹ்வை உண்மையான தூய்மையான உள்ளத்துடைய சந்திப்பார் ஒரு ஈடேற்றம் பெற்றவர். யார் அல்லாஹ்வுடைய நோயான குறையுள்ள உள்ளத்தோடு சந்திப்பாரோ ஒரு நஷ்டவாளி. எனவே உள்ளங்களுடைய நோய்கள் ஏராளமாக இருக்கின்றன. மிக பயங்கரமான நோய் தான் பொதுவாக உள்ளம் கல் நெஞ்சம் அடைவது, உள்ளம் அப்படியே கல்லாகுவது. கல் நெஞ்சம் உள்ளவர் எப்பொழுதுமே தௌபா அதே போன்று அல்லாஹ்வின் பக்கம் மீளுவதை விட்டும் புறக்கணித்து நடப்பார். சோதனைகள் முசீபத்தில் வரும் பொழுது கூட அவர் அசைய மாட்டார், அவர் தௌபா செய்ய மாட்டார். அவருடைய உள்ளம் எப்பொழுதும் ஷைத்தான் புகுந்து விளையாடக்கூடிய, ஷைத்தானுக்குரிய ஒரு விளையாட்டு மைதானமாக, ஷைத்தான் தன்னுடைய ஊசலாட்டங்களை ஏற்படுத்தும் இடமாக மாறிவிடும். எனவே குர்ஆனுடைய உபதேசங்களுக்கும் அவர் செவிசாய்க்க மாட்டார், கட்டுப்பட மாட்டார். நிச்சயமாக நாம் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த அப்படியான சமூகங்களுக்கு ரசூல்மார்கள் அனுப்பினோம். அவர்களை நாங்கள் பல சோதனைகள், கஷ்டங்கள், சிரமங்களை கொண்டு நாங்கள் தண்டித்தோம். அவர்களுக்கு பல நோய் நிசர விடயங்கள் ஏற்படுத்தி சோதித்தோம். அவர்களுக்கு நாங்கள் அந்த நிலைமைகள் ஏற்படுத்தினோம். அவர்கள் எங்கள் பக்கம் பச்சாதாபப்பட்டு மீண்டு அல்லாஹ் எங்களின் பக்கம் மீள வேண்டும் என்பதற்காக வேண்டி, கஞ்சி பச்சாதாபப்பட்டு மீள வேண்டும் என்பதற்காக வேண்டி எங்களுடைய தண்டனையோட வந்த பொழுது பச்சாதாபப்பட்டார்கள், கஞ்சினார்கள் என்றாலும் அவருடைய உள்ளங்களோ கல் நெஞ்சமாக இருக்கின்றன. அவர்களுக்கு ஷைத்தானுடைய செயல்களை அலங்கரித்து காட்டிருக்கிறான். நாம் 43 சொன்னார்கள். அதே போன்று ஜுமர் 22 வசனம், கல்லஞ்சக்காரர்களுக்கு கேடுதான். அல்லாஹ்வுடைய திக்ர் ஞாபகங்களை விட்டும் கல்லஞ்சமாக இருக்கக்கூடிய உள்ளம் உள்ளவர்களுக்கு கேடுதான். அவர்கள் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறார்கள். ஏன்னா உள்ளம் மிருதுவாகுவது, உள்ளத்தில் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் ஒன்று தான் தொடராக அல்லாஹ்வுடைய திக்ரில் ஈடுபடுவது, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை சிந்திப்பது, அதேபோல் மௌத்தை ஞாபகம் செய்வது, சக்கராத்தை ஞாபகம் செய்வது, கபருடைய அந்த நெருக்கம், கபருடைய இருள், அதேபோல் அதை ஞாபகம் செய்வதோடு கபர்களை ஜியாரத் செய்வது, அதேபோல் கியாமத் நாளுடைய மறுமை நாளுடைய நிலைமைகளை பற்றி சிந்திப்பது. பொதுவாக அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமத்துல்லாஹுடன் கேள்வி தபக்காத்துல் ஹனாபிலா என்ற கிதாபில் இருக்கிறது. அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமத்துல்லாஹுடன் கேட்கப்பட்டது. ஒரு மனிதர் கேட்டார், என்னுடைய உள்ளம் எப்படி மிருதுவாகும், எப்படி உள்ள முருகும் என்று சொன்னார்கள். அது மக்பராவுக்கு அதிகமாச்சல், அதே போன்று அனாதைகளுடைய தலையை தடவு, அனாதைகளை பராமரி, அனாதைகளுக்கு இறக்கம் காட்டு, அனாதைகளுக்கு செலவழி. இவனை சகோதரர்களே, பொதுவாக வாழ்க்கை எவ்வளவுதான் நின்று சென்றாலும் அது குறைவானது தான். மறுமையோடு ஒப்பிடும் பொழுது நாட்கள் எவ்வளோ அதிகமாக வாழ்ந்தாலும் அது சொற்ப நாட்கள் தான். எனவே நட்பாக்கியம் வழங்கப்பட்டவன், அனுகூலம் வழங்கப்பட்டவன் யார் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடந்தவன், துனியாவிலே மறுமைக்காக இறைவனை சந்திப்பதற்காக முன்னேற்பாடு செய்தவன், தயாரிப்பு கட்டுச்சாதனங்களை தயாரித்தவன். நஷ்டவாளி தன்னுடைய மனதை ஆசைகளை பின்பற்றி மேலெண்ணங்களை வளர்த்து கொண்டு போவான். மௌத் திடீரென்று வரும் வரைக்கும் அவன் பொடுபோக்கான நிலைமையில் இருக்கும் பொழுது மௌத் வரும் வரைக்கும் பொடுபோக்கில் வாழ்வான். அவன் எந்த நல்ல அமல்களையும் முற்கூட்டி முன்னேற்பாடு செய்திருக்க மாட்டான், அவனுடைய ஈடேற்றத்துக்கு காரணமாக அமைவதற்காக வேண்டி. எனவே இந்த உலக வாழ்க்கையிலிருந்து பிரிந்து செல்லக்கூடியவர்கள் 2 சாரார்கள். ஒருவர் முஸ்தரி ஹான மையத், இன்னொன்று முஸ்தராஹ் மின்ஹான மையத். முஸ்தரி என்றால் துனியாவுடைய கஷ்டங்கள், சிரமங்கள், சோதனைகளை விட்டும் அவர் ஓய்வு பெற்று நிம்மதியாக ராகத்தாக மௌத்தாகிறார். அதே நேரம் உயர்ந்த சொர்க்கத்துடைய அந்தஸ்துகளின் பக்கம் சென்றடைகிறார். முஸ்தராஉம் மின்ஹு என்றால் என்ன தெரியுமா? அடியார்களும் ஊர்களும் அவரை விட்டு நிம்மதி அடைகின்றன. அவர் மிக கஷ்டமான, கேவலமான, மிக பயங்கரமான தீய இடத்தை நோக்கி செல்கிறார். முஸ்லிம் ரஹிமத்துல்லாஹி ரிவாயத், அபு கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை ஒரு ஜனாசா கடந்து செல்லப்பட்ட நபி அவர்களை ஒரு ஜனாசா கடந்து கொண்டு செல்லப்படும் பொழுது சொன்னார்கள், இந்த ஜனாசா, இந்த மையத் ஒன்று முஸ்தரி அல்லது முஸ்தராஹ் மின். கேட்டால் யாரும் சொல்ல, முஸ்தரி என்றால் என்ன, முஸ்தராஹ் மின்ஹு என்றால் யார்? சொன்னார்கள், ஒரு முஃமினான் அடியான் துனியாவுடைய சோதனைகள், சிரமங்கள், நோவினைகளை விட்டும் அவன் நிம்மதி அடைந்து மௌத்தாகி போகிறான். அதே போன்று பாவி அவனை விட்டும் அடியார்களும் மக்களும் ஊர்களும் மரஞ்செடி கொடிகள் கால்நடைகள் எல்லாம் நிம்மதி அடைகின்றன. அவன் மௌத்தாகியது மற்றவர்களுக்கு நிம்மதி. ஈமானை சகோதரர், ஒரு மனிதன் ஒரு மௌத்தாயினா அவனுடைய கியாமத் ஆரம்பித்து விட்டது. கபர் தான்
முதலாவது மறுமையுடைய தங்கமிடம். அல்லாஹ் அதை ஒரு படிப்படியாக உபதேசமாக இருக்கிறான். அதற்கு கபரை நினைக்கும் பொழுது உள்ளம் உருகும். பொடுபோக்கு அந்த கபருடைய சிந்தனை இல்லாமலாக்கும். எப்பொழுதுமே வழிபட்டு நடக்க வேண்டும் என்று முயற்சிக்க வைக்கும் மனிதனை முயற்சித்து அமல் செய்ய உதவி செய்யும். எனவே ஒரு மனிதன் கபரில் அவருடைய அமல் தான் பயனளிக்கும். புகாரி முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் ரிவாயத் ரசூலுல்லாஹி சொன்னார்கள், மையத்தை ஒரு 3 விடயங்கள் தொடர்கின்றன, பின்துயர்கின்றன. 2 மீண்டு வந்துவிடும், ஒன்று தான் அவனுடைய எஞ்சி இருக்கும். அவனுடைய குடும்பம், அவனுடைய சொத்து செல்வனுடைய அமல்கள் எல்லாம் அவனை துயர்கின்றன. குடும்பமும் சொத்து செல்வமும் மீண்டுவிடும், அவனுடைய அமல்தான் பாக்கியாக இருக்கும். எனவே உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் எப்பொழுதுமே கபருக்கு பக்கத்தில் நின்றால் தாடி நடைமுறை அழுவார்கள். கேட்கப்பட்ட சொர்க்கம் நரகங்களை பற்றி எல்லாம் குறிப்பிடப்படும் பொழுது நீங்கள் இப்படி அழுவதில்லை, இப்படி கபருக்கு அருகில் அழுகிறீர்களை சொன்னதாக. கபர் தான் மறுமை தங்குமிடங்களிலே முதலாவது தங்குமிடம். எனவே அதிலிருந்து ஒரு மனிதர் ஈடேற்றம் பெற்றுவிட்டால் அதுக்கு பின்னால் உள்ள அனைத்தும் இலகுவாகிவிடும். அவர் அதிலிருந்து தப்பவில்லை என்றிருந்தால் அதுக்கு பின்னால் உள்ளது அதைவிட கடுமையாக, கடினமாக, கஷ்டமாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி சொல்லியிருக்கார்கள். எனவே தான் நான் அழுகிறேன். ரசூலுல்லாஹி சொன்னார்கள், நான் எந்த பயங்கரமான காட்சியையும் காணவில்லை, கபரு அதைவிட பயங்கரமானதாகத்தான் இருக்கிறது. எந்த பயங்கரமான காட்சியை நான் கண்டாலும் கபருடைய நிலைமை அதைவிட பயங்கரமாக இருக்கிறது, அதைவிட மிக ஒரு பயங்கர அபாயகரமானதாக இருக்கிறது. திருமிதி ரஹிமஹுல்லாஹ் ரிவாயத். கபர் என்பது உண்மையிலே ஏன் பயங்கரமானது, ஏன் மிகவும் கொடூரமானது? ஒரு மனிதர் அதில் தனியாக தங்கப் போகிறார். தோழர்கள் இல்லை, நண்பர்கள் இல்லை, மனதுக்கு ஆறுதலிக்க யாரும் இல்லை, உற்ற கழக நண்பர்கள் இல்லை. எப்பொழுதுமே அது இருக்கும், கபர் நெருக்கும். அதிலிருந்து யாராவது தப்பு இருந்தாலும் சொன்னார்கள். சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அவர்கள் அர்ஷ் கூட அவருடைய மௌத்துக்கு நடுங்கியது. அவரை அது அழுத்தாமல் விட்டிருக்கும். கபர் அழுத்தும். கபர் ஏன் பயங்கரமானது சொல்லப்பட்டிருக்கிறது? அதில் உண்மையிலே தஜ்ஜாலுடைய ஃபித்னாவுடைய கடுமையான ஃபித்னாக்கள் அங்கே இருக்கிறது. கபர் மிகவும் பயங்கரமானது என்று சொல்லப்பட்ட காரணம் ஏன்? அது ஒன்று சொர்க்க பூங்காவாக இருக்கும், அது நரகப்படுகொலியாக இருக்கும். யார் நல்லவராக இருப்பாருடைய கபர் விசாலமானதாகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். யார் தீயவராக இருப்பாருடைய எப்பொழுதுமே வெறிச்சோடி நிலைமையிலும் கவலை துக்கம் நிறைந்ததாக கபர் இருக்கும். புகாரி முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் ரிவாயத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் கபரில் வைக்கப்பட்டு அவருடைய தோழர்கள் எல்லாம் அவர்கள் அடக்கம் செய்துவிட்டு திரும்பி சென்றால் எந்த அளவு குறுகிய நேரத்துக்குள் மலக்குமார் வருவார்கள், அவர்களுடைய கால் செருப்பின் சத்தத்தை, காலடி சத்தத்தை கூட அவர் கேட்கின்ற அளவு தூரத்தில் அவர்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது 2 மலக்குமார்கள் வந்து அவரை அமர வைத்து கேள்வி கேட்க ஆரம்பித்து விடுவார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கேட்பார்கள், இவர் பற்றி நீ என்ன சொல்லுகிறாய்? உண்மையான மோமின் சொல்லுவார், உண்மையிலே நான் சாட்சி சொல்கிறேன், இவர் அல்லாஹ்வுடைய அடியான், அல்லாஹ்வுடைய ரசூல் என்று. என அவர் சொல்லப்படும் இடத்தை பார், நரகத்தில் உனக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது, சொர்க்கத்துடைய இடத்தை உனக்கு தந்து நரகத்தை விட்டு அல்லாஹ் உன்னை பாதுகாத்தான், அதுக்கு பதிலாக சொர்க்கத்தில் இடம் தந்திருக்கான். 2 இடங்களும் காட்டப்படும். சொன்னார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2ஐயும் பார்ப்பார். காஃபிர் அல்லது முனாஃபிக் அவன் சொல்லுவான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கேட்கப்படும் பொழுது, எனக்கு தெரியாதே, ஓஹோ எனக்கு தெரியாமல் போய்விட்டதே. சொன்னார்கள், உனக்கு உண்மை தெரியாது தான், நீ தெரிய முயற்சிக்கவும் இல்லை, பற்றி படிக்கவும் இல்லை, ஓதவும் இல்லை என்று அவர்கள் திட்டுவார்கள். பின்பு அவருக்கு இரும்பு ஒரு அதாவது சுத்தியால் அடிக்கப்படும் அவருடைய 2 காதுகளுக்கு மத்தியிலே. அந்த 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 சத்தத்தை, அடிக்கப்படும் சத்தத்தை மனித ஜின் இனங்களை தவிர மற்ற எல்லா படைப்புகளும் செவிமடுக்கும். எனவே அதனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருடைய பயங்கரத்தை விட்டு பாதுகாப்பு தேடும் முகமாகத்தான் சொன்னார்கள். பொதுவாக முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் ரிவாயத், நீங்கள் ஒரு தஷஹுத் தஹிய்யாத் ஓதி விட்டால் இந்த 4 விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள். அல்லாஹ்வின் அதுக்கு மின் அதாபி ஜஹன்னமுடைய வேதனையை விட்டும், வபின் அதாபில் கபருடைய வேதனையை விட்டும், மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மத், வாழ்க்கை மௌத் 2 ஃபித்னாக்களை விட்டும், மின் ஷர்ரி ஃபித்னத்தில் மஸீஹ் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட்டும், ஃபித்னாவின் கடுதியை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள். முதலாவது குத்பா இறுதி கட்டத்திலே சூரா முஃமினுடைய 99 வரைக்கும் 103வது வசனம் வரைக்கும் ஓதினார்கள். அதாவது ஒருவருக்கு மௌத்து வந்து விட்டால் சொல்வார், என்னை மீட்டி அனுப்புங்கள், நான் சில நல்ல அமல்களை செய்து வரலாம். நான் விட்டு வந்த வீணாக விட்டு வந்த அந்த துனியாவுடைய விடயங்களிலே, துனியாவுடைய வாழ்க்கையிலே நான் அந்த விட்ட விடயங்கள் நல்லமல் செய்து நல்லவனாக மாறலாம் சொல்லுவார் வழக்கமார்கள். அதெல்லாம் சொல்லுவான், இது சும்மா அவன் வாய் உளம்புகின்ற விடயம், அவன் சும்மா பேசுகின்ற அர்த்தமற்ற பேச்சு. அதுக்கு அப்புறம் பெரிய பரதக்கூடிய வாழ்க்கை இருக்கிறது. எழுப்பப்படும் வரைக்கும் சூறுவதப்பட்டால் அவர்கள் பற்றியில் எந்த இன பந்துக்களோ சொந்த பந்தங்களோ பயனளிக்காது. அன்றைய தினம் ஒருவருக்கு விசாரித்துக் கொள்ளவும் மாட்டார்கள். யாருடைய நன்மை தராசிகள் பாரமாகும் அவர்கள் ஜெயசீலர்கள், யாருடைய நன்மை தராசி பாரம் குறைந்து பாவத்துடைய தராசி தட்டு பாரங்கூடும் அவர்கள் தான் தமக்கு தாமே அநியாயம் இழைத்து நஷ்டம் ஏற்படுத்தி கொண்டவர்கள், அவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். என் ஆயத்து வர்க்கத்துக்கு அதுவாச்சு இஸ்திக்பார் செய்ய மறு தோண்டி இஸ்திக்பார் செய்து முதலாக கொத்பா முடித்துவிட்டு 2வது கொத்பா ஹம்சலவ தக்கோடி வசதிக்கு பின்னால் மூமின்களை பொதுவாக கபர்களை ஜியாரத் செய்திருக்கிறது. அதை பற்றி சிந்திப்பது மனிதன் அப்படியான விடயங்கள். அதே நேரம் எப்பொழுதும் ஒரு மனிதனை
அச்சத்தையும் பயத்தையும் தூண்டக்கூடிய சிறந்த ஒரு அமல் தான் கபரை ஜியாரத் செய்வது. அதே போன்று அல்லாஹ் பக்கம் மிக விரைவாக அல்லாஹ் வழிபடக்கூடியவனாக அந்த மனிதனை மாற்றுவதும் கபரை அதிகம் ஜியாரத் செய்வது, கபருடைய பயங்கரங்களை சிந்திப்பது. எனவே யார் அஞ்சுவாரோ அவர் நேர காலத்தோடு தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து விடுவார், அதாவது அவர் மறுமைக்கான ஏற்பாடுகளை செய்ய தொடங்கி விடுவார். யார் இரவு ஆரம்பத்திலே பயணத்தை ஆரம்பிப்பார் அவர் அடைய வேண்டிய இடத்தை பாதுகாப்பாக சென்று அடைவார். எனவே சொன்னார்கள் கபர்களை ஜியாரத் செய்வதற்கு பல நல்ல புத்திமதிகள் படிப்பினைகளில் இருக்கின்றன. இமாம் அஹ்மது ரஹிமத்துல்லாஹி முஸ்னதிலே பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் ஏற்கனவே கபர்களை ஜியாரத் செய்ய உங்களை தடுத்திருந்தேன், எனவே இப்பொழுது நீங்கள் ஜியாரத் செய்யுங்கள், தரிசு செய்யுங்கள், அது உங்களுக்கு மறுமையை ஞாபகப்படுத்தும் என்றார்கள். எனவே கபர்களை ஜியாரத் செய்வதற்கு சில ஒழுக்கங்கள் சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. மௌத்தானவர்கள் அங்கே கபரில் அடக்கப்பட்டிருக்கவர்களுக்காக நாங்கள் துவா செய்வது. எனவே கபர்கள் எப்பொழுதும் இருள் சூழ்ந்ததாக இருக்கும். நல்லடியாருடைய துவாவின் மூலம் அல்லாஹ் அதை ஒளியூட்டுவான். முஸ்லிம் ரஹிமத்துல்லாஹி ரிவாயத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஒரு கருப்பு நிற பெண்மணி மஸ்ஜிதை கூட்டி சுத்தம் செய்யக்கூடிய ஒரு கிளீன் பண்ணக்கூடிய ஒரு பெண்மணி மரணித்து விட்டார். நபியவர்களுக்கு ஜனாஸை சொல்லப்படவில்லை. கேட்டால் எனக்கு நீங்கள் அவர்கள் அந்த பெண்ணை கொஞ்சம் அடுத்த நாள் காணவில்லை, வர வேண்டிய பெண் வரவில்லை. கேட்டார்கள், எங்கே மரணித்து விட்டார், எனக்கு அறிவித்திருக்க கூடாதா? சாதாரண பெண்மணி, மஸ்ஜிதை கூட்டி சுத்துப்புறவு செய்யக்கூடிய பெண்மணி. அப்பொழுது சஹாபாக்கள் அந்த பெண்ணுடைய விடயத்தை இந்த பெண்ணுடைய விடயத்தை சொல்ல தேவையில்லையாக இருக்கும் என்று கொஞ்சம் சாதாரண நினைத்து விட்டுவிட்டார்கள். அப்பொழுது கபரை காட்டுங்கன்னு சொன்னாங்க. கபரை காட்டினார்கள். கபரில் சென்று தொழுதார்கள் ஜனாதா தொழுகையை. சொன்னார்கள், கபரில் தொழுதுவிட்டு, நிச்சயமாக இந்த கபர்கள் எப்பொழுதுமே இருள் நிறைந்ததாக இருக்கிறது. அந்த கபராளிகளுக்கு நிச்சயமாக அல்லாஹ் நான் அவர்களுக்காக தொழுது துவா செய்து இஸ்திக்பார் செய்யும் பொழுது அந்த கபர்களை ஒளியூட்டுவான் என்றார்கள். எனவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருக்கு வந்தால் காட்டி தந்த ஒரு அழகான துஆவுடைய வழிமுறை தான் இந்த துஆ. அவருடைய சிறந்த வழிமுறை, அஸ்ஸலாமு அலா அஹ்லி தியார் மினல் முஃமினீன் முஸ்லிமீன், மோமினான ஆண் முஸ்லிமான மக்கள் தங்கியிருக்கக்கூடிய கபராளிகளுக்கு சலாம் உண்டாகட்டும். வைரஹமுல்லாஹ் முஸ்தக்திமின மின்னா வல் முஸ்தாக், எங்களை முன்னோர்கள் பின்னர் அனைவரும் அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், அனைவருக்கும் அருள் புரியட்டும். நாங்களும் இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லலாஹிகூன், நிச்சயம் உங்களோடு வந்து சேரத்தான் இருக்கிறோம். முஸ்லிம் ரஹிமத்துல்லாஹி ரிவாயத். இஸ்லாமிய சகோதரர்களை பொதுவாக கபருக்கு என்று சில மதிப்பு மாண்பு மரியாதைகள் இருக்கின்றன. பேண வேண்டும், இருக்கக்கூடாது, அமரக்கூடாது. முஸ்லிம் ரஹிமத்துல்லாஹி ரிவாயத், ஒரு மனிதர் கபரில் ஒரு தணல் கட்டியிலே அமர்ந்து அவருடைய ஆடை அது அப்படியே பொசுக்கி அப்படியே அவருடைய உடம்பு தோலையும் அந்த நெருப்பு தணல் சென்றடைவது பரவாயில்லை, கபரில் அமர்வதை விட அது சிறந்தது. இதை விட கபரில் அமர்வதற்கான தண்டனை அவர் புரிந்து கொண்டால் அவர் ஒரு தணல் கட்டியின் மீது அமர்ந்து அவருடைய தோலை அது சுடுவது என்ற செயல் கபரின் மீது அமர்வதை விட பரவாயில்லை, அது சிறந்தது, இதை விட நல்லது, பரவாயில்லைன்னு சொன்னார்கள். அதாவது கபரில் உட்காருவது அவ்வளோ பயங்கரம். நெருப்பு தணல் தம்முடைய உடம்பை சுடுவதை விட பயங்கரம். என்ன சொல்றது? கபரை நோக்கி ஏனைய தொழுகை ஜனாதா தொழுகை தொழுத்தார்கள். கபரை நோக்கி ஏனைய தொழுகை தடுத்தார்கள். கபர்களை மஸ்ஜிதுகள் அமைப்பை தடுத்தார்கள். ஸஹீஹைன் புகாரி முஸ்லிம் ரஹிமத்துல்லாஹி ரிவாயத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், ஹபீபா சலமா ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரும் நம்முடைய மனைவிமார்கள், அவர்கள் ஹபஷாவிலே கண்ட ஒரு பிரமத தேவஸ்தானம் மதஸ்தானம் ஒரு வணக்க ஸ்தலத்தை கண்டு அதிலே பல உருவங்கள் தோற்றங்கள் உருவப்படங்கள் இருந்ததை ஞாபகப்படுத்தினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களிலே முன்னைய காலத்து மனிதருடைய பழக்கம், நல்லடியார் ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய கபரை சூழ கட்டுவார்கள், அவருக்கு இந்த உருவங்களை செய்வார்கள், அதே சிலைகளை செய்வார்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மறுமை நாளில் மிக கெட்ட படைப்பாக இருப்பார்கள். உருவம் செய்யக்கூடியவர்கள், இப்படி உருவ சிலைகள் வைக்கக்கூடியவர்கள், கட்டக்கூடியவர்கள். எனவே உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு நபிமாருடைய கபர்களை நல்லடியாருடைய கபர்களை மஸ்ஜிதுகள் அமைத்துக் கொண்டார்கள், வணக்கஸ்தலங்களாக ஆக்கி கொண்டார்கள். எனவே நீங்கள் கபர்களை வணக்கஸ்தலங்களாக ஆக்க வேண்டாம், மஸ்ஜிதுகளாக ஆக்க வேண்டாம், நான் அதை உங்களை விட்டு அந்த செயலை விட்டு உங்களை தடுக்கிறேன் என்றார்கள் முஸ்லிம் ரஹிமத்துல்லாஹி. எனவே பொதுவாக இந்த இப்படியான நல்லடியாருடைய கபரிலே நாங்கள் இந்த அளவுக்கு இணை வைப்புக்கு தூண்டக்கூடிய விடயங்களை ஈடுபடுவது நாம் தவிர்ப்பது நல்லம். அப்துல்லா இப்னு அப்பாஸ் இந்த லா ததர்ன ஆலிஹத்துக்கும் லா ததர்ன வத்த வலா சுவா வலா யகூஸ வ யஊக வ நஸ்ர, நூஹ் 23 வசனம். அதாவது நீங்கள் உங்களுடைய தெய்வங்களை விட்டுவிட வேண்டாம். வத்து சுவா யகூஸ் யஊக் நஸ்ர் என்ற 5 சிலைகள் நீங்கள் வணங்காமல் விட்டுவிட வேண்டாம். அது நல்லடியார்களுடைய காலத்தில் வாழ்ந்த நல்லடியாருடைய பெயர்கள். அவர்கள் மௌத்தாகியவோடு ஷைத்தான் வந்து அந்த கூட்டத்துக்கு தோண்டினான். நீங்கள் இவருடைய ஏற்கனவே நீங்கள் எந்த சபையில் அவர்கள் அமர்ந்தால் அதில் அவர்களுக்கு கண்டு சிலைகளை கட்டுங்கள், சிலைகளை உருவாக்குங்கள். அது அவருடைய தோட்டத்திலே அப்படி சிலைகள் கட்டப்பட்டு அவருடைய பெயர்களை வையுங்கள் என்று தோண்டினான். அப்படி கட்டினார்கள், வைத்தார்கள். எனவே இப்படியான அது வணங்கப்படவில்லை எந்தளவு அது அவர்கள் மௌத்தாகி அப்படியே கொஞ்சம் அடையாளங்கள் அடையாளங்கள் அப்படி அந்த கட்டப்பட்ட சிலைகள் அடையாளங்கள் கொஞ்சம் மாறுபடும் பொழுது, கொஞ்சம் மாற்றங்கள் படும் பொழுது, அல்லது அந்த அடையாளங்கள் மறக்கடிக்கப்படும், அவர்கள் வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள் மறக்கடிக்கப்படும் பொழுது அவர்களை ஞாபகமூட்டமாக வணக்கப்பட்டது.
வணக்கத்தில் ஈடுபட்டார்கள். அவர்கள் முன்னோர்களுடைய நல்லடியார்களுடைய ஞாபகத்துக்காக வேண்டி வணங்கினார்கள். புகார் ரஹ்மத்துல்லாஹி ரிவாயத். நல்லடியார்கள் இப்படியான அமைப்பில் ஷிர்க்கு குஃப்ருக்கு தோதுவான அமைப்பில் கபர்களை நாங்கள் மதிப்பது, அளவுக்கு அதிகமாக நாங்கள் இப்படி கட்டுவது, இணை வைப்பை தூண்டக்கூடிய விடயத்தில் ஈடுபடுவது முழுமையாக தவிர்க்கப்பட வேண்டிய விடயம் என்று சொல்லி இறுதியாக முஸ்லீம் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். எப்பொழுதுமே கபரை ஜியாரத் செய்வதிலே சரியான சுன்னத்தான முறைகளை பேணிக் கொள்ளுங்கள். படிப்பினை பெறுங்கள், புத்துணர்ச்சி பெறுங்கள். போகும்போது சலாம் சொல்லி கொண்டு போங்கள். அவர்களுக்கான துஆ செய்யுங்கள். அங்கே அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய எந்த விடயங்களை நீங்கள் ஏற்படுத்திவிடக்கூடாது, நாம் ஏற்படுத்திவிடக்கூடாது. முஸ்னத் இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி முஸ்னத் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் உங்களுக்கு ஏற்கனவே கபர் ஜியாரத் தரத்திலிருந்து இப்பொழுது நான் உங்களுக்கு அனுமதி தருகிறேன், ஜியாரத் செய்யுங்கள் என்றாலும் இறைவனை அதிருப்திப்படுத்தக்கூடிய கோபப்படுத்தக்கூடிய இந்த பேச்சுக்களை பேசிவிட வேண்டாம். இன்னும் ரிவாயத்திலே நீங்கள் பொய்யான அல்லாஹ் தடுத்த பாவமான அசத்தியமான பேச்சுக்களை பேசிவிட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இறுதியாக எப்பொழுதுமே துனியாவுடைய விடயங்கள் எங்கே பேசக்கூடாது, வெடிச்சிருப்புகள் சிரிக்கக்கூடாது, பரியாசம் செய்யக்கூடாது, ஜோக் அடிக்கக்கூடாது. எப்பொழுதும் அந்த கபராளிகளுடைய நிலைமைகளை சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். தன்னுடைய நிலைமைகளை, துனியாவுடைய நிலைமைகளை சிந்திக்காமல் கபராளிகளுடைய நிலைமைகளை சிந்தித்து கொள்ள வேண்டும். கபருடைய தான் எங்கு சென்று அடையப் போகிறேன், நானும் வரப்போகிறேன், இப்படி கபருடைய வாழ்க்கை அனுபவிக்கப் போகிற சிந்தனையில் இருக்க வேண்டும். எப்பொழுதுமே கபராளிகளுடைய நிலைமை எனக்கும் வரப்போகிறது, என்னுடைய நிலைமை என்னவாகும், என்னுடைய முடிவு என்னவாகும், நான் எங்கு சென்று அடைவேன், இவர்கள் சென்றது போன்ற கபரை நோக்கி நானும் செல்ல இருக்கிறேன் என்ற சிந்தனையோடு கபரிஸ்தானில் இருக்கும் வரைக்கும் கழித்து விட்டு வர வேண்டும் என்று சொல்லி ஸலவாத் சொல்லுகிற ஆயத்தை ஓதி நீண்ட துஆ சலாவத்து சொல்லி நீண்ட துஆ பிரார்த்தனையோடு ஹத்தீப் மாஹிர் முஹக்கில் ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய ஹுத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்க